தாய்ப்பாலும் தண்ணீரும் விலை இல்லாமல் கிடைத்தது. ஆனால் இன்றைக்கு தண்ணீருக்கு விலை மதிப்பீடு செய்யப்பட்டு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. அதனால் தான் இவர்களை போன்ற பொதுமக்கள் பாதிக்கப்பட்டு வருகின்றனர். இன்னும் தாய்ப்பாலுக்கு மட்டும்தான் விலை போடவில்லை, அதற்கும் விலை நிர்ணயித்து விடுங்கள். காற்றுக்கு வரி, குப்பைக்கு வரி, நின்னால் வரி, உட்கார்ந்தால் வரி, இன்னும் எத்தனை வரிகள் தான் போடுவீர்கள் என்று தெரியவில்லை. பாதிக்கப்படுவது என்னமோ அடித்தட்டு மக்கள் தான். வாழ்க ஜனநாயகம். இதுல ஏன் போட்டு தண்ணி 3 வடை 2 வடை முடிப்பாங்க சண்டை விருந்து போட்டிருக்காங்க. எப்பயில இருந்து இந்த பூட்டு போட்டுருக்கு? நேற்று சாயங்காலம் போட்டாங்க. இல்ல இது சின்ன முன்னாடியில இருந்தே பூட்டு போட்டுருக்கா, இப்ப புதுசா போட்டதான்னு கேக்குறேன். தண்ணி வரப்பவே பூட்டு போடுவாங்க. இது டெய்லி வருமா தண்ணி? என்னைக்காச்சும் ஒரு நாள் வந்தாலும் பூட்டு போட்டுக்கிட்டு தண்ணி பாயருக்கு முன்னாடியே பிடிச்சி வீட்டுக்கு கொண்டு போயிருவாங்க. மற்றவங்களுக்கு தண்ணி இல்லை. அப்படியா? இப்போ ஒரு நாளைக்கு எத்தனை பேர் தண்ணி எடுக்கலாம் இதுல? 10 பேர் எடுக்கலாம். 10 பேர். இப்போ மிச்ச பேருக்கு தண்ணி இல்லை. இப்போ திருப்பி அடுத்த வாட்டி வந்து அடுத்த 10 பேர் எடுக்கணுமா? இப்போ நீலாம் வந்து நிப்பீங்க இந்த கியூல? எவ்வளோ நேரம் நிக்கணும் தண்ணி எடுக்க? அப்படியா? எப்படி டைம் குறிப்பிட்ட டைம்னு இருக்கா இல்ல எப்பவாச்சும்? இல்ல தம்பி, நான் என்ன கேக்குறேன்னா இப்ப காலையில 8 மணிக்கு வரும்னா 8 மணிக்கு வருமா இல்ல திடீர்னு எப்ப வேணுமாலும் வருமா? அப்படியா? இப்ப அதுல வந்துருச்சுன்னு எப்படி தெரியும்? சவுண்டு கேட்டு இது பண்ணுவீங்க. அப்ப யாராச்சும் ஒரு ஆளுக்கு நமக்குள்ள இருந்து கேட்டுக்கிட்டே இருப்பீங்க. நைட்டு வருமா சில நாள்? அப்ப எப்படி தெரிஞ்சுக்குவீங்க? தண்ணி வெளியில வந்ததும் சத்தம் கேட்டதும் வந்துருவீங்களா? இப்ப இந்த பூட்டு இல்லைன்னா என்ன ஆகுங்க? ஆளுக்கு இஷ்டத்துக்கு பிடிச்சிருக்கீங்க. ஒரு ஆளுக்கு 2 குடம் தான் ஆளோட. சரி.